என்ன ரணங்களத்துக்கு அப்புறம் அந்த கல்யாணம் நடந்தது? விண்ணை தாண்டி வருவாயா படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் வர அந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட. பட் ஆனால் வந்து த்ரிஷாவோட அப்பா வந்து அந்த படத்தில் ஒரு அப்பா கிடையாது. அபியும் நானும்ல பிரகாஷ் ராஜ் ஒருத்தர் இருப்பார் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ கேரிங்காக எவ்வளோ அந்த மாதிரியான ஒரு அப்பா. பட் ஆனால் வந்து லவ் மேரேஜுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்க. ஸோ பொண்ணை கூட நான் ஈஸியாக கரெக்ட் பண்ணிட்டேன் சார். அவங்க அப்பாவை கரெக்ட் பண்ணி இந்த கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே தான் பெரிய பாடாக போயிடுச்சு சார். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஓகே, அவங்கள்ட்ட நம்ம அவங்கள அகேன்ஸ்டாக நம்ம போய் பேசி அவங்கள ஏதாச்சும் ஆஃப் பண்ணணும்னு நினைக்கலாம், அப்படி இருக்கலாம். நீங்கள் வந்து எப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு 1/2 hour பேசுகிறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த விஷயமே அவர் எப்படி கன்வின்ஸ் ஆனார்னா எங்கள் அப்பாவால் தான் கன்வின்ஸ் ஆனார். எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, அவங்க நாங்கள் லவ் பண்ணுறது தெரிஞ்சு அவங்க வீட்டில் தெரிஞ்சோன்னே என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி பயங்கரமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பா ஒரு நாள் என்ன பண்ணிட்டாரு, அவங்க அப்பாக்கே கால் பண்ணி, சார் பிள்ளைங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க, நீங்கள் ஏன் சார் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, இப்போ கூட அவங்க 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 2 பேர் சேர்ந்தா சார் வெளியே போயிருக்கிறாங்க, ஏன் சார் அவங்களோட லவ் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்கன்னு சொல்லி கோத்து விட்டாருங்களே. அவங்க வந்து என்ன குடும்பமே வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அவர் கன்வின்ஸ் ஆகி அவங்க ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து லவ் மேரேஜே பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களால அந்த ஒரு மென்டாலிட்டியை உடைக்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருந்துச்சு. பட் கடைசியாக எங்கள் அப்பா பண்ண கோத்து விட்ட வேலையில் தான் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக அந்த மேரேஜே வந்து நடந்துச்சு.